24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th மேன் அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. மோகன்லால் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேச்சுலர் பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இறந்து போறாங்க. இது கொலையா இல்ல தற்கொலையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. இவங்களை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேருமே டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹஸ்பண்டோட பேர் ஜாக், ஒய்ஃபோட பேர் ஆனி. ஆனி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதனால 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமான்னு டாக்டர் அவங்க கிட்ட கேட்கறாங்க. அவசரப்படாத, நாங்களே தனித்தனியா சொல்லிக்கிறோம். சித்தார்த் பேச்சுலர் பார்ட்டி தரான்ல, அங்க வச்சு சொல்ல போறோம்னு சொல்றாங்க. அடுத்து 2 பேர் ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. இந்த லேடியோட பேர் ஃபிடா. இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும். பக்கத்துல உட்காந்துருக்கிற இவங்களோட ஃப்ரெண்டு தான். இவரோட பேர் மேத்யூ. போதும் மேத்யூ, ரொம்ப குடிக்காதுன்னு சொல்றாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு, கடை வேற ரொம்ப ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் ஷைனி வேற ரொம்ப திட்டுறான்னு சொல்றாரு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும்னு அவங்களும் சொல்றாங்க. பேசாம உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்களும் சிரிக்கிறாங்க. அடுத்து சாம்ங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. பேங்க் பணத்தை ஒப்படைக்க குறிப்பிட்ட டைம் கிடைக்கும்ல, அந்த டயத்துக்குள்ள பணத்தை ரொட்டேஷன் விடலாமான்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரும் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இவங்களோட பேர் மெரின். இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவேன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. அடுத்து தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பலகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் ஷைனி. இவங்க தான் மேத்தியோட ஒய்ஃப். அடுத்து ஜிடேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேலை முடிச்சுட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஒய்ஃப் அந்த டாக்டரா தான் இருப்பாங்க. ஆனி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஜாக் சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா டாக்டர் ஒரு ஆர்வத்துல தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை நீ யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஜிடேஷ் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட வராரு. இவரோட பேர் சித்தார்த். இவருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இவருக்கும் ஆர்த்தின்ற பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். இவர் தான் எல்லாருக்கும் பேச்சுலர் பார்ட்டி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஜிதேஷ் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. ஒய்ஃப் சொல்ல வேணாம்னு சொன்ன விஷயத்த இவர்கிட்ட சொல்றாரு. அடுத்து தீபாவளியை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சித்தார்த் ஷைனி கிட்ட சொல்ல போய் அது எல்லாருக்கும் தெரிய வருது. அடுத்து சித்தார்த் ஆர்த்திக்கு கால் பண்ணி நீயும் பார்ட்டிக்கு வான்னு சொல்றாரு. முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் எல்லாரும் ஒரு பஸ்ல கிளம்பி போறாங்க. சித்தார்த் பஸ்ஸை ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்றாரு. ஆர்த்தி அங்க நிக்கிறாங்க. வலது காலை எடுத்து வச்சுவான்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஆனா மேத்திக்கும் ஷைனிக்கும் ஏதோ சண்டை போல சரியா பேசிக்காம வராங்க. எல்லாரும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற ரெசார்ட்டுக்கு வராங்க. இந்த டயத்துல யாரும் இங்க இல்ல, நீங்க மட்டும்தான், என்ஜாய் பண்ணுங்கன்னு மேனேஜர் சித்தார்த்து கிட்ட சொல்றாரு. எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. சித்தார்த் பாலை தூக்கி அடிச்சிடாரு. யாரோ ஒருத்தர் மேல பட்டு அவர் சத்தம் போடுற சவுண்ட் கேக்குது. எல்லாரும் அங்க வந்து பாக்குறாங்க. பால் படக்கூடாத இடத்துல பட்டதுனால வலியால துடிக்கிறாரு. இவரோட பேர் சந்திரசேகர். இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. லேடிஸ் எல்லாம் அங்க வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. ஜென்ஸ் எல்லாரும் சாரி சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை இவர் பெருசா எடுக்கல. ஆனா கையில வச்சிருந்த சரக்கு கீழே ஊத்திருக்கும். இதனால ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்றாரு. எனக்கு சரக்கு மட்டும் கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. நம்ம தான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, கொஞ்சம் தரலாம்னு ஃபிடா சொல்றாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது லோக்கல் சரக்கு, நாங்க வேணும்னா காசு தரோம்னு சொல்றாங்க. சார் இப்ப எலெக்ஷன் டைம்னால பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, நான் உங்களுக்கு கல் வாங்கி தரேன்னு அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. கிளம்பும் போது ஹீரோ ஃபிடாவை பார்த்து இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்கன்னு ஃபிடாவும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஃபிடா சிகரெட்டை பத்த வைக்க லைட்டரை தேடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து லைட்டரை ஆன் பண்ணி சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. என்ன நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நானும் தனியா தான் இருக்கேன்னு ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மற்ற லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. இவர் குடிச்சிட்டு பேசுறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சார் கல்லு கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதனால ஹீரோ மறுபடியும் அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு. முடியாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. ஒரு கிளாஸ் தானே கேட்கிறாரு, கொடுத்துருன்னு ஃபிடாவும் சொல்றாங்க. அவங்களும் கொடுத்துடுறாங்க. ஹீரோ சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாரு. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாமுக்கு போன் கால் வருது. இவரும் தனியா வந்து பேசுறாரு. இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால பணத்தை கரெக்டான நேரத்தில் கொண்டு வர முடியலன்னு ஜோசப்ன்றவர் பேசுறாரு. பணத்தை கொண்டு வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சாமும் சொல்றாரு. ஓகே சார், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்னு அவரும் சொல்றாரு. சாம் வந்து உட்கார்றாரு. மறுபடியும் கால் வருது. பேசுறதுக்காக தனியா போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் அடிக்கடி போன் பேசிட்டு இருக்கான்னு அவரையே பாக்குறாங்க. ஒய்ஃபும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை பார்த்த ஃபிடாவும் இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகுதான் நம்ம சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க.
அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எல்லாருமே நார்மலா தான் இருக்கோம்னு சிலர் சொல்றாங்க. சரி, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாருடைய போனையும் 1 மணி நேரத்துக்கு கீழே வச்சிடணும். எந்த கால் வந்தாலும் ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேசணும்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. போக போக ஒவ்வொருத்தரா போனை வைக்கிறாங்க. முதல்ல சித்தார்த்துக்கு கால் வருது. அவரோட அம்மா தான் பேசுறாங்க. பார்ட்டியை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, இப்பயே ஒய்ஃபோட பேச்சை கேட்டு ரொம்ப ஆடிடாதான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்து மேத்யூக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. இது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம், வேணாம்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, போட்டினா போட்டி தான் சொல்றாங்க. அவரும் ப்ளே பண்றாரு. 25 லட்ச ரூபாய் என்கிட்ட கடை வாங்கினேன், வட்டியும் இது வரைக்கும் தரல, எப்பதான்டா தரப்போறேன்னு பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இவரும் ஃபிடாவும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணுவாங்க போல. இதை கேட்டு இவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லல, எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு சொல்றாங்க. மறுபடியும் சித்தார்த்துக்கு கால் வருது. மெடிக்கல் ஃபீல்ட்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் சொல்லிட்டு கால் அட்டன் பண்றாரு. எங்கடா இருக்கேன்னு கேட்கிறாரு. பார்ட்டியில இருக்கேன்னு இவரும் சொல்றாரு. யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கிறாரு. எல்லாரும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இதுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் கரு உண்டாயிருக்குன்னு சொல்லி அதை கலைக்கிறதுக்கு மாத்திரை கேட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. சித்தார்த்தும் அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே சித்தார்த் காலை கட் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா நடக்குதுன்னு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆர்த்தியை தவிர மீதி இருக்கிற 5 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தவங்க கூட தான் தொடர்புல இருந்திருக்காருன்னு தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இவர் அடிக்க வராங்க. அங்க இருக்கிற சில பொண்ணுங்க சித்தார்த்தோட ஃப்ரெண்டு தெரியாம சொல்லியிருக்கலாம், அதுக்காக உங்களோட ஃப்ரெண்டை நீங்களே நம்ப மாட்டீங்களான்னு சொல்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சாமுக்கு இவ்வளவு நேரமா காலே வந்திருக்காது. ஏன்னா போனை ஃபிளைட் மோட்ல போட்டிருப்பாரு. இப்பதான் நார்மல் மோடுக்கு மாத்துறாரு. சித்தார்த் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரா இருக்கும்னு ஜாக் கேட்கிறாரு. தெரியலன்னு அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. அடுத்து சாமும் ஜிதேஷும் இதை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாரும் வெளியில வராங்க. என்னடா இவனால நம்ம சந்தோஷம்லாம் கெட்டு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. சித்தார்த் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு மேத்யூ ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன்னு கோபமா சொல்றாங்க. இவரும் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. சரக்கு எடுத்துட்டு வருவான்னு கேட்கிறாரு. சாமும் ஜாக்கும் வெளியில தான் இருக்காங்க. போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அவரும் கிளம்பி போறாரு. 10 நிமிஷம் ஆகியும் மேத்யூ வரல. ஜாக்கும் சரி ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சாமும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்போ இவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. வேலையெல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சுன்னு வந்திருக்கு. சந்தோஷமா கிளம்பி போறாரு. ஃபிடா ஒரு இடத்துல தம் அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு கரண்ட் போகுது. ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களாம் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க. ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறான்னு அங்க வேலை பார்க்குறவர் மேனேஜர் கிட்ட சொல்றாரு. எல்லாரும் அங்க வந்து பாக்குறாங்க. ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மேத்யூவோட ஒய்ஃப் ஷைனி தான். போலீஸ் அங்க வந்து இது தற்கொலையா இல்ல கொலையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒய்ஃபை பார்த்து மேத்யூ அழுதுகிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு போலீஸ் மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து ஓனரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கியிருக்காருன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மேனேஜரை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவை பார்க்க வராரு. ரூம் கதவை தட்டுறாரு. ஹீரோ கதவை திறக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் சார் நீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஹீரோவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், டிஎஸ்பியா இருப்பாரு. ஒரு மீடியாக்கார ஆளை அடிச்சதுனால சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 நாள்ல டியூட்டியில ஜாயின் பண்ணணும்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்து ஷைனியோட பாடியை எடுத்துட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து ஃபீல் பண்றாங்க. மேத்யூவையும் சமாதானப்படுத்துறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், 2-3 நாள் நீங்க இங்கேயே இருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஹீரோ கிட்ட வந்து சார் இந்த மனநிலையில இங்க இருக்க முடியாது, இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க. சரி நான் பேசி பாக்குறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. ஓகே சார், நீங்களே அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிருங்க, நான் காலையில வந்து முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஹீரோ அவங்க கிட்ட உங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இந்த கேமை பத்தி சொல்ல வேணாம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஏன் சொல்லக்கூடாது, அதையும் சொல்லணும்னு மேத்யூ சொல்றாரு. தேவையில்லாம பிரச்சனை வரும், அதை சொல்ல வேணாம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுல இவங்க சண்டை போட்டதெல்லாம் பதிவாயிருக்கு. ஹீரோ இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோ ஆர்த்தி கிட்ட வந்து நீ தான் கரெக்டா சொல்லுவ, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. நாங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடணும்னு ஆர்த்தி சொல்றாங்க. ஹீரோ எல்லாரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாரு. அது மூலமா சில தகவலையும் தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க விளையாண்ட கேமை இப்ப நாம விளையாட போறோம், இதுல நானும் சேர்ந்து விளையாட போறேன். யாருக்கு போன் வந்தாலும் பொதுவா பேசணும், அதுவும் நான் சொல்ற மாதிரி தான் பேசணும். யாராவது காலை கட் பண்ணா டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்றாரு. முதல்ல ஹீரோவுக்கு தான் கால் வருது. இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி விசாரணை எப்படி போயிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு இவரும் பதில் சொல்றாரு. எதனால உங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. இவங்களும் அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபிடா கிட்ட கேட்கிறாரு. நடந்த பிரச்சனையில எல்லாரும் சித்தார்த் மேல கோபமா இருக்காங்க. ஃபிடா தான் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க.
அங்க ஷைனி வந்து உனக்கு அறிவே இல்லையா, யார் அந்த பொண்ணுன்னு கேட்டுட்டு சண்டை போடுறாங்க. இது சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருன்னு ஃபிடாவும் சொல்றாங்க. ஏற்கனவே ஃபிடாவுக்கும் ஷைனிக்கும் சுத்தமா ஆகாது. ஷைனி ஃபிடாவையும் சத்தம் போடுறாங்க. நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்னு சித்தார்த் இவங்களை சமாதானப்படுத்துறாரு. அங்க மேத்யூ வந்து ஷைனியை கூப்பிட்டு போறாரு. நீயும் ஒரு ரூமுக்கு போன்னு சித்தார்த் ஃபிடா கிட்ட சொல்றாரு. ஃபிடா நடந்து போறாங்க. அங்க ஜிதேஷ் இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. நடந்த சம்பவத்தை ஃபிடா சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோ ஜிதேஷ் கிட்ட அந்த நேரத்தில் அங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்கிறாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சித்தார்த் போனை விட்டுட்டு வந்திருப்பாரு, அதை கொடுக்கத்தான் வந்திருப்பாரு. எதுக்காகடா இப்படி பண்ணனு ஜிதேஷ் அவர்கிட்ட கேட்கிறாரு. நீ கூட என்ன நம்பலையா, நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்தேன், கரு உண்டாயிடுச்சு, அதை கலைக்கத்தான் மாத்திரை கேட்டேன், அவன் தப்பா சொல்லிட்டான்னு சொல்றாரு. இப்ப ஆர்த்தியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலேன்னு சொல்றாரு. எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தணும் அவரும் சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு தான், அவனுக்கு கால் பண்ணி கேட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு ஹீரோ சொல்றாரு. இந்நேரம் தூங்கிட்டு இருப்பான்னு சித்தார்த்தும் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்றாரு. ஆனா அவர் போனை எடுக்கல. சரி, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருன்னு சித்தார்த்து கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துல ஃபிடாவுக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோ அவங்கள பேச சொல்றாரு. ஃபிடாவோட ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க. ஃபேஸ்புக்ல மேத்யூவோட ஒய்ஃப் இறந்து போனதா தகவல் வந்திருக்கு, இதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி எதுக்கு காலை கட் பண்ணீங்க, அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு கோவப்படுறாரு. பார்ட்டிக்கு முந்தைய நாள் நானும் மேத்யூவும் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்தனால போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த பேசதான் அவ வந்தா, எங்களை சித்தார்த்தும் ஷைனியும் வந்துதான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து சித்தார்த்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷைனிக்கு இந்த தகவல் கிடைச்சதும் சித்தார்த்து கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. சித்தார்த் ஷைனியை கூட்டிட்டு வராரு. ஷைனியும் புலம்பிக்கிட்டே வராங்க. நம்ம குரூப்ல அந்த ஃபிடாவை பிடிக்கவே மாட்டேங்குது, ஃபிடா கூட என்னோட ஹஸ்பண்ட் பார்ட்னரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவளோட தொடர்பை கட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோ மேத்யூ கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷைனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மேத்யூவை கூட்டிட்டு வர்றாங்க. வர்ற வழியில அவரை பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க ஃபிடா கூட பேசுறது, ஒன்னா உட்காந்து குடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவளோட தொடர்பை சீக்கிரம் கட் பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாரு. 25 லட்சம்னு மேத்யூ சொல்றாரு. அந்த கேம் விளையாடும் போது கடன் கொடுத்தவன் பயங்கரமா திட்டான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இதனால ஷைனி என்ன பயங்கரமா திட்டான்னு சொல்றாரு. அந்த கடன் கொடுத்தவர் உங்களுக்கும் தெரிஞ்சு வரான்னு ஃபிடாவை பார்த்து கேட்கிறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி, அவருக்கு கால் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. அவங்களும் கால் பண்றாங்க. அவரோட பேர் ஜான். அவரும் நார்மலா பேசுறாரு. மேத்யூவை பத்தி பேசுறாங்க. ஆனா அவர் மேத்யூவை திட்டவே மாட்டேங்கிறாரு, நார்மலா பேசுறாரு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டிருக்காரு, ஆனா இப்ப நார்மலா பேசுறாருன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சித்தார்த், உங்க ஃப்ரெண்டு லைன்ல வந்துட்டாரான்னு கேக்குறாரு. சார், நானும் கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜாக் ஒருவேளை அவன் சைலண்ட்ல போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவுக்கு ஏதோ தோணுது. உடனே சாம் இருக்கிற இடத்துக்கு வராரு. நீங்க கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடிக்கடி கால் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் காலே வரல, அப்படித்தானு கேக்குறாரு. எல்லாரும் ஆமான்னு சொல்றாங்க. அவரோட போனை எடுத்து பாக்குறாரு. பிளைட் மோட்ல தான் போட்டு வச்சிருக்காரு. ஹீரோ சாம பயங்கரமா திட்டுறாரு. அவரோட போனுக்கு நிறைய மெசேஜ் வருது. ஹீரோ அதை பாக்குறாரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணல, பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனாலதான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு ஃபீலிங்கா பேசுறாரு. ஹீரோ ஒவ்வொருத்தருடைய போனையும் வாங்கி செக் பண்றாரு. முதல்ல மெரினோட போனை வாங்கி செக் பண்றாரு. அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பாக்குறாரு. அடுத்து டாக்டர் கிட்ட வராரு. அவங்க போனை செக் பண்றாரு. அடுத்து ஷிஃப்ட்டுக்கு வர டாக்டருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனியும் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பேர் இல்ல, நம்பர் மட்டும்தான் இருக்கு. யார் கூட பேசிருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சம்பந்தமான ஒரு புரோக்கர் கிட்ட தான் பேசினேன்னு அவங்களும் சொல்றாங்க. மேத்யூ சரக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வரல, இது உண்மையானு ஹீரோ ஜாக் கிட்ட கேக்குறாரு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஏன் அவ்வளவு நேரம் ஆச்சுன்னு மேத்யூ கிட்ட கேக்குறாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேத்யூ சரக்கு எடுக்க ரூம்க்கு வராரு. ஷைனி கோவமா உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நடந்த பிறகும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிக்க போறியா, முதல்ல கடனை அடைச்சிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரக்கு எடுத்துட்டு வெளியே வந்தேன், அப்ப இவங்க 2 பேரும் அங்க இல்லைன்னு சொல்றாரு. உன்னோட ஒய்ஃப் ஏன் டென்ஷன் ஆயிட்டே இருந்தாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறாரு. அவளுக்கு சில மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா உடனே டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்றாரு. ஜேக்கும் ஆமா, ஷைனி உடனே கோவப்படுவா, என் ஒய்ஃப் கிட்ட கூட தான் கோவமா பேசுவா, எனக்கே தெரியாம என்னோட ஒய்ஃப் அவளுக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்கா, அப்படி இருந்தும் கோவப்படுவான்னு ஜாக் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட நல்லா தான் நடந்துப்பான்னு ஒய்ஃபும் சொல்றாங்க. எனக்கு தெரியாதா, அந்த கடன் அடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்னு ஜாக்கும் சொல்றாரு. ஷைனி ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை பார்க்க போனாங்களான்னு மேத்யூ கிட்ட கேக்குறாரு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஹீரோ தனியா வந்து டாக்டர் கிட்ட பேசுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு.
அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு நார்மலா இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாரு. கான்ஸ்டபிள் அங்க வராரு. ஒரு பாட்டில ஹீரோ கிட்ட அந்த இடத்துல கிடைச்சதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. இது மேத்யூ எடுத்துட்டு வந்த பாட்டில் தான். நடந்ததை மேத்யூ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேத்யூ சரக்கை எடுத்துட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அங்க 2 பேரும் இல்ல. அந்த நேரத்துல மேத்யூன்னு ஃபிடா சத்தம் போடுற சவுண்டு கேக்குது. மேத்யூ வேகமா ஓடி வராரு. ஃபிடா அவர் வச்சிருந்த பாட்டில கீழே தட்டி விட்டுட்டு ஒய்ஃப் இறந்து கிடக்கிறத காமிக்கத்தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஷைனிக்கு கால் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, சமாதானப்படுத்த தான் பேசணும்னு அவங்களும் சொல்றாங்க. இத பத்தி ஷைனியும் ஜான்ற ஒரு நபருக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியல. இப்ப சித்தார்த்தோட ஃப்ரெண்டு காலை அட்டன் பண்றாரு. ஹீரோ பக்கத்துல வந்து நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக நீ யோசிச்சுட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு ஜிதேஷ்காகத்தான் அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுன்னு சொல்றாரு. டாக்டரும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காரான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஜிதேஷும் நான் இந்த தப்ப பண்ணல, அவன் ஏதோ உளறான்னு சொல்றாரு. ஆர்த்தி எப்பவுமே உண்மைதான் சொல்வான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட வராரு. அந்த சண்டை நடந்த பிறகு நீயும் சித்தார்த்தும் கண்டிப்பா பேசியிருப்பீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ஆர்த்தியும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாத்திரைய சத்தியமா எனக்காக வாங்கல, ஜிதேஷ்காகத்தான் வாங்கினேன்னு சித்தார்த்தும் சொல்றாரு. அப்படின்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தான் ஜிதேஷ் தொடர்புல இருந்திருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது, வேணா ஜிதேஷை வந்து உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்க வைக்க சொல்றேன்னு இவரும் சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து யாராவது ஒரு பொண்ணோட பேரை சொல்லுவான், எது உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் யார் கூட தொடர்புல இருந்தானோ அந்த பொண்ணு வந்து சொல்லணும், அப்பதான் ஏத்துக்குவேன்னு சொல்றாங்க. நடந்த சம்பவத்தை ஆர்த்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஜிதேஷ் கிட்ட இது சம்பந்தமா பேசுனீங்களான்னு சித்தார்த்து கிட்ட கேக்குறாரு. ஜிதேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் போய் உண்மையை நான் சொல்றேன்னு சித்தார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிதேஷ் இது சம்பந்தமா இவர்கிட்ட பேச வந்திருப்பாரு. உன் ஃப்ரெண்டு தேவையில்லாம போன்ல உளறிட்டான், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் சொல்றாரு. பிரச்சனை உனக்கு இல்ல, எனக்கு தான். ஆர்த்தி பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயும் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கணும்னு சொல்றா. நீங்க 2 பேரும் வந்து உண்மையை ஒத்துக்கங்கன்னு சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருன்னு சொல்லிட்டு ஜிதேஷ் கிளம்பி போறாரு. என்னால ஆர்த்தி கிட்ட பேசி சமாளிக்க முடியல, அதனால ஜிதேஷ்க்கு கால் பண்ணேன்னு சொல்றாரு. ஜிதேஷ்க்கு கால் வந்துச்சான்னு ஒய்ஃப் கிட்ட ஹீரோ கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. போன் வந்ததும் ஜிதேஷ் கிளம்பி வர்றாரு. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா அவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, அதை வச்சு பேசி பாக்குறேன்னு சித்தார்த் சொல்றாரு. அதெல்லாம் வேணாண்டா, நானே ஆர்த்தி கிட்ட பேசுறேன்னு ஜிதேஷும் சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் அவனோட ஒய்ஃபையே ஒருவித பயத்துல பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு ஜிதேஷ் கிட்ட கேக்குறாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிதேஷ் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அங்க வராங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஷைனி தான். என்னோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் ஓவரா நடிச்சிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. பிரச்சனை இருக்குன்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாரும் இல்லாத போது நம்ம 2 பேரும் ஆர்த்தி கிட்ட போய் உண்மையை ஒத்துக்கிறோம்னு சொல்றாரு. என்னால ஒத்துக்க முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிரும், என்னை மாட்டி விட்டுறாத. நமக்குள்ள எப்பயோ முடிஞ்சு போன விஷயத்த இப்ப சொல்ற. நீ சொன்னா மட்டும்தான் என் பேர் வெளியே வரும். நீ மட்டும் சொன்னா நான் சாக கூட தயங்க மாட்டேன்னு ஷைனியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க மேத்தியும் ஜிதேஷை பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. இவன் சொல்றது உண்மையா இல்லையா, பொய்ன்னு நினைக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்கன்னு ஹீரோ சொல்றாரு. மேத்யூ மட்டும்தான் கையை தூக்குறாரு. மற்றவங்க எல்லாம் கையை கீழே தான் போட்டிருக்காங்க. என் ஒய்ஃப் இப்படி பண்ணிருக்க மாட்டா, இவன் தான் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றாரு. டாக்டரும் என்னோட ஹஸ்பண்ட் பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க. எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. ஒரு டெஸ்ட் எடுக்க ஷைனி டாக்டர் கிட்ட வந்திருப்பாங்க. அப்பதான் ஷைனியால கர்ப்பமாக முடியாத விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்படி கர்ப்பமாக முடியாத ஷைனிக்கு இவங்க எப்படி மாத்திரை கொடுத்துருக்க முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. அடுத்து பணம் கொடுத்த ஜானுக்கு கால் பண்ணி பேசுறாரு. முதல்ல திட்டி பேசுன நீங்க, அதுக்கப்புறம் நார்மலா பேசிருக்கீங்க, என்ன காரணம்னு கேக்குறாரு. ஷைனி 10 லட்ச ரூபாய் இவருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அதனால கொஞ்சம் அமைதியா பேசுறேன்னு அவரும் சொல்றாரு. எனது 10 லட்ச ரூபாயா, அவரோட அக்கௌண்ட்ல இருந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு மேத்யூ சொல்றாரு. அப்படின்னா யார் அந்த 10 லட்சத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே ஜிதேஷ் கிட்ட வராரு. நீ தான் ஆரம்பத்திலிருந்தே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்றாரு. மேத்யூவோட பிரச்சனையை சொல்லி ஷைனி காசு கேட்டா, அதுதான் கொடுத்தேன்னு அவரும் சொல்றாரு. கண்டிப்பா இவர் தந்திருக்க மாட்டாரு. சொந்த தங்கச்சி 1 லட்ச ரூபாய் கேட்டும் இவர் தரல, காரணம் இல்லாம இவர் தரமாட்டாருன்னு இவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. அப்படின்னா யார் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே மெரின் இருக்கிற இடத்துக்கு வராரு. மெரின் அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, எல்லாம் ஓகே தானேன்னு அவங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு. எதுக்காக இப்படி அனுப்பிச்சிருக்காருன்னு ஹீரோ கேட்கிறாரு. எங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்து மெரினோட அண்ணனுக்கு கால் பண்றாரு. சொல்லுமான்னு அவரும் பேச வராரு. மெரின் பேசக்கூடாதுன்னு ஹீரோ தடுத்துறாரு. 5 லட்ச ரூபா தேவைன்னு அவசரமா கேட்டேலப்பா, அந்த வேலை முடிஞ்சிருச்சான்னு அவரும் கேட்கிறாரு. மெரின் அமைதியா இருக்காங்க. ஹீரோ காலை கட் பண்றாரு. இந்த நைட் நேரத்துல எதுக்காக 5 லட்சம் தேவைப்படுச்சுன்னு கேட்கிறாரு. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிதேஷ் ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருப்பார்ல, அவங்க வேற யாரும் இல்ல, மெரின் தான்.
ஆனா ஜிதேஷ் ஷைனியோட பேசுன மாதிரி பொய் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே மெரின் கிட்ட தான் பேசியிருப்பாரு. நீ மட்டும் உண்மையை சொன்னா தற்கொலை பண்ணிக்கிறவன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. இவங்க அழுதுகிட்டே வரும்போது ஷைனி அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மெரின் ஷைனி கிட்ட சொல்றாங்க. இவங்களும் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன், எனக்கு 5 லட்சம் மட்டும் தான் கேக்குறாங்க. ஷாம் 5 லட்சம் தரமாட்டாருன்னு சொல்றாங்க. உங்க அண்ணன் கிட்ட வாங்கி கொடுன்னு ஷைனியே ஐடியா கொடுக்குறாங்க. அதனாலதான் 5 லட்ச ரூபா கொடுத்தேன்னு மெரின் சொல்றாங்க. ஜிதேஷும் அவகிட்ட சொன்ன மாதிரி தான் என்கிட்டயும் சொன்னான், அதனாலதான் நான் 5 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ ஆனி கிட்ட வராரு. பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு ஷைனி உங்களுக்கு கால் பண்ணிருக்கா, என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் பேசணும்னு சொல்றாங்க. மொத்தம் 9 செகண்ட் தான் பேசிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்றாரு. ஷைனி ஆனிக்கு கால் பண்ணி ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஆனி வந்ததும் நீ தான் அவன் கூட இருந்த பொண்ணுன்னு சொல்லணும், வேணும்னா பணம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. மற்ற பொண்ணுங்களை விட்டுட்டு உங்ககிட்ட மட்டும் ஏன் கேட்க வந்தாங்கன்னு கேக்குறாரு. இவ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, யார் ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவா, அதனால கேட்டுருக்கலாம்னு ஜாக் சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வந்து ஷைனியோட செல்போன் கிடைச்சிருக்கிற தகவல் சொல்றாரு. அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு ஹீரோ பார்க்க சொல்றாரு. அடுத்து ஜாக் கிட்ட வந்து அன்னைக்கு நைட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாரு. ஷைனியோட ரூம்ல இருந்து ஒய்ஃப் வர்றத ஜாக் பார்த்திருப்பாரு. எதுக்கு அங்க போன, நீ அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற, எனக்கு தெரியாம ஹர்ஷா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கி கொடுத்துருக்க, அதை அடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பி போறாரு. நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க இது வரைக்கும் அந்த கடனை அடைக்கவே இல்லைன்னு ஜாக் கிட்ட சொல்றாரு. ஆனியோட போன்ல இருந்து ஹர்ஷாவுக்கு கால் பண்றாரு. இப்ப ஆனி பேச வராங்க. உடனே அவளோட வாயை மூடிடுறாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருந்த வீடியோ அவகிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல, நீ தேவையில்லாம பயப்படாதன்னு ஹர்ஷா சொல்றாரு. ஹீரோ இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஆனி ஒரு ஸ்டாக் புரோக்கருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, அது ஹர்ஷாவோட நம்பரா தான் இருக்கும். இதை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. இதனால ஆனியும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோ போனை எடுத்து நான் போலீஸ் பேசுறேன்னு சொல்றாரு. ஹர்ஷாவும் காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ அவங்க கிட்ட உண்மையை சொல்றாரு. ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஃப்ரெண்டு தான், அதனால அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. இதனால இவங்க 2 பேருக்குமே தொடர்பு வந்திருக்கும். ஒரு நாள் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. எதிரில் இருக்கிற ஷைனியும் இதை பாக்குறாங்க. உடனே போன் எடுத்து ரெக்கார்ட் பண்றாங்க. இதை ஆனி கவனிச்சுட்டு உடனே ஸ்கிரீனை மூடுறாங்க. அந்த வீடியோ வச்சு மிரட்டி ஷைனி பணம் வாங்கியிருப்பாங்க. ஷைனி அவங்க கிட்ட நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. நீ மட்டும் இதை பண்ணலைன்னா உன்னோட வீடியோவை வெளியே விட்டுருவேன், இன்னும் அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்குன்னு மிரட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ற, நீ தான் பணம் வாங்கிட்டியேன்னு சொல்றாங்க. ஆர்த்தியோட ரூமுக்கு போய் யாருக்கும் தெரியாம பேசிட்டு வந்துரு, அவ்வளவுதான் சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது, என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. இந்த போன்ல தானே வீடியோ இருக்கு, அதை என்கிட்ட குடுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்ப கால் தடுமாறி ஷைனி கீழே விழுந்து இறந்து போறாங்க. இல்லைன்னா இப்படி நடந்திருக்கும்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க அவங்கள கொல்லணும்னு நினைச்சு அங்க வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு கிளம்பியிருப்பீங்க, இதுதான் நடந்திருக்கும்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட ஆனி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் அவங்கள எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஷைனி இறந்து போன டயத்துல 9 to 10 மணி வரைக்கும் யார் யார் எங்க இருந்தாங்கன்னு போலீஸ் கிட்ட விசாரணை பண்ண சொல்லியிருப்பாரு. அவரும் சில விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப மெரினோட போன்ல இருந்து ஆர்த்திக்கு பணம் அனுப்ப போறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பணம் அனுப்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமோட செல்லுக்கு மெசேஜ் வருது. ஹீரோ பணம் அனுப்புன மெசேஜ் வருது. மெரினோட அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்தி வச்சிருப்பாரு. இது மெரினுக்கே தெரியாது. சாம் கிட்ட கேட்கும்போது ஆமா மாத்தினேன்னு சொல்றாரு. ஜாக் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்களும் கிளம்பி போயிருக்கீங்க, ஆனா உங்க ரூமுக்கு போறதுக்கு 18 நிமிஷம் ஆயிருக்கு, ஏன்னு கோவமா கேக்குறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா நடந்து வராரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் அக்கௌண்ட்ல இருந்து ஷைனியோட அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் டிரான்ஸ்பர் ஆனதா தகவல் வருது. இதை பார்த்து இவர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஷைனி இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க ஆனி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவர் ஷைனி கிட்ட என்னோட ஒய்ஃப் எதுக்காக 5 லட்சம் கொடுத்துருக்கா, அதை திருப்பி கொடுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. எதுக்காக அனுப்புனான்னு கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன் ஒய்ஃப் கிட்டே போய் கேளுன்னு சொல்றாங்க. ஒழுங்கா என்னோட பணத்தை கொடுத்துருன்னு அவங்க கிட்ட சண்டை போறாரு. ஷைனி தெரியாம தடுமாறி கீழே விழுந்திருப்பாங்க, வேணுமே தள்ளி விட்டுருக்க மாட்டாரு. இதை நினைச்சு சாமு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதை கேட்ட ஹீரோ சாமு கிட்ட பேச வராரு. இது கொலையா எடுத்துப்பாங்களா இல்ல ஆக்சிடென்டா எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாரு. அடுத்து ஆனி கிட்ட வந்து நீங்க பயப்படுற மாதிரி எந்த வீடியோவும் அந்த போன்ல இல்லைன்னு சொல்றாரு. விடிய ஆரம்பிக்குது. ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறாரு. வெளியில பார்க்கும்போது எதுவுமே தெரியல, ஆனா உண்மையில எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க.